வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவபெருமான் கோவில்களை மிகவும் சிறப்பு பெற்ற கோவிலில் தான் ஒன்று பிறவி மருதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் சிவபெருமானே கட்டளையிட்டு தான் அதன்படி பிரம்மதேவரும் இந்த கோயிலை கட்டியதாக சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தோம்னா 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. தேவி சன்னதிக்கு எதிர அமிர்த புஷ்கரணி என்ற தீர்த்தம் அமைச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதீஸ்வர கோவில் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய வர அருளும் திருத்தலங்களையே முக்கியமானதாக சொல்லியிருக்காங்களா. இந்த தலத்தில் மட்டும்தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபடக்கூடிய ஒரு தலமாகவும் இருக்குது. கோவில் பார்த்தோம்னா திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதான். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய நாயகி உடனாய பிறவி மருதீஸ்வரர் திருக்கோயிலாக இந்த கோயில் அழைக்கப்படுது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய மருளும் திருத்தலங்களை முக்கியமானதை சொல்லியிருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் மருத்துவ சக்திகள் உண்டுன்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரக்குரிய தேவதைகளும் மருத்துவ தேவதைகளும் தினமுமே இந்த தல இறைவனை வழிபடுவதாக ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க. திபிலிப சக்கரவர்த்தி ஒரு முறை வேட்டையாடுவதற்காக காற்றுக்கு சென்றிருக்கான். காற்றுக்குள்ள 2 மான்கள் இருப்பதை கண்டு அதில் ஒரு மான் மீது அம்பே இருந்திருக்கானா. அன்பு உடல்ல பாய்ந்திருக்குது. அந்த மான் ஒரு முனிவராக மாறி இருந்துச்சா. அருகில் நின்ற மானும் பெண்ணாக மாறினுச்சு. அது அந்த முனிவருடைய மனைவின்னு சொல்லுறாங்க. இதனால பதறி போன சக்கரவர்த்தியுமே முனிவரின் அருகே ஓடி வந்து நின்று அதற்கு அவர் இறந்து விட்டாராம். செய்வதறியாது திகைக்க சக்கரவர்த்தி முனிவரிடம் மனைவியிடம், தாயே, நான் மான் என்று நினைத்துதான் அம்பு எய்ததாகவும் இப்படி ஒரு முனிவரை கொன்று தீராத பாவத்திற்கு நான் ஆளாகிட்டனோ கண்ணீர் சிந்திருக்கான். அந்த பெண்மானோ இதில் உங்கள் மீது எந்த தவறு இல்லைனோ தெரியாமல் செய்த உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என, கணவரின்றி என்னால் வாழ இயலாதனோ எனவே என்னையும் அம்பெய்து கொன்று விடுங்கன்னு முனிவரிடம் கேட்டுக்கொண்டதாம் மனைவி. சக்கரவர்த்தி வேதனை இன்னும் அதிகமானுச்சுன்னே சொல்லலாங்க. முனிவரை கொன்ற பாவமே மனதை துளைத்து கொண்டிருக்கல, பெண்ணையும் கொன்று இன்னும் பாவத்தை சேர்த்து கொள்வதா என நினைத்து சக்கரவர்த்தி தன்னுடைய குல குருவான வசிஷ்டரை மனதால நினைத்து வேண்டியிருக்கான். அவர் நினைத்த மறுநொடியே அங்கு தோன்றிருக்காரு வசிஷ்டிவ முனிவருமே. அப்போது அங்கிருந்த முனிவரினுடைய மனைவி வசிஷ்டருடைய பாதங்களை தொட்டு வணங்கி நின்றிருக்கா. தன் கால ஒரு பெண் விழுந்ததை கண்டதுமே தீர்க்க சுமங்கலியாக வாழ்கன்னு கூறிவிட்டாரா. வசிஷ்டர் அப்படி வாழ்த்திய பிறகுதான் அவருக்கு அந்த பெண்ணினுடைய கணவன் இறந்து போனது தெரிய வந்திருக்குது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா சுமங்கலியாக வாழ வாழ்த்தி விட்டோன்னு நினைத்து வசிஷ்டருமே, பெண்ணே, உனக்கு ஜலிங்கையின் கதையை சொல்கிறேன், கவனமாக கேள்னு சொல்லி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ஜலிங்கை பார்த்தோம்னா அசுர குலத்தில் பிறந்த பெண்ணாக இருந்திருக்கா. சிவபக்தியில் சிறந்தவள் அவள் மட்டும்தான் சொல்ல முடியும். அவளது கணவனோ விருபாற்றனாக பெயர். அவன் தன்னுடைய பசிக்காக மனிதர்களை சாப்பிட்டு வந்திருக்கான். ஒரு நாள் வேதமோது சிறுவன் ஒருவனையும் தன்னுடைய தந்தைக்கு திதி கொடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தானா. அப்போது அவனை வழிமறித்து விருபச்சனோ, ஜல்லிகை வேதம் ஓதுபவர்களாக சாப்பிட்டால் அந்த சாப்பாடே விஷமாகிவிடும் என்று கூறியும் கேட்காம சிறுவனை விழுங்கினானா. விருபச்சன் வந்து இறுதியில் உணவு விஷமாகி இறந்து போயிருக்கான். இதையடுத்து திருப்புரைப்பூண்டி இறைவனை நினைத்து வழிபட்ட ஜலிகையுமே, என் கணவர் நல்லவர் அல்ல, ஆனால் அவரின்றி நான் வாழ இயலாதனோ விருப்பமில்லைன்னு சொல்லி அழுதுருக்கா. இந்த உலகில் பிறப்பவங்களை அறக்க குணமின்றி பிறக்க செய், இல்லைன்னா பிறவியை நீக்கிடுன்னு வேண்டி நின்றுருக்காளாம். அதை கேட்டதுமே அம்பாளும் இறைவனும் அந்த இடத்துல தோன்றி விருபச்சனையும் அவன் விழுங்கிய சிறுவனையுமே உயிர்ப்பித்திருக்காங்க. அதையே கூறி முடித்த வசிஷ்டர் வந்து அசுரகுல பெண்ணுக்காகவே இறங்கிய இறைவன் வந்து உனக்காகவும் நிச்சயம் இறங்குவார்னோ. எனவே நீ உன் கணவன் உடல்நிலை சக்கரவர்த்தியின் ஆட்கள் உதவியோடு எடுத்துக்கொண்டு போ. காவேரி கரையோரம் பில்வ வனம் உள்ள பகுதிக்கு சென்று அங்கு ஒரு சிவலிங்கமும் அம்பாள் சிலையும் இருக்குது. அந்த கோவிலில் ஜல்லிகை தீர்த்தம் இருக்குது. அதில் நீராடி 3 கை தண்ணீரை எடுத்து உன் கணவருடைய உடலை தெளித்தினா போதும், பிழைத்து கொள்வார்னு அருள் வழங்கியிருக்காங்க. முனிவரின் மனைவியும் அப்படி செய்தால் முனிவரின் உயிர் பெறுவார்.
அப்போது இறைவனும் இறைவியும் அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போது தான் முனிவரினுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாயை என்னை போலும் ஜலிகை போலவும் தன் கணவரினுடைய உடல்நலம் நாடி இங்கு வரும் பக்திகளுக்கு தீர்க்க சுமங்கலியாய் இருக்கும் வரத்தை நீ தந்தருள வேண்டும்னு வேண்டி நின்றுக்காலாம். தனக்கு பழிப்பாவம் வராதபடி அனைத்தையுமே சுமூகமாக முடித்த இறைவனுக்கும் இறைவிக்குமே தீலிப சக்கரவர்த்தி இங்கு கோவிலை அமைச்சிருக்காங்க. அதுவே திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் கோவிலாக இன்று விளங்கி வருது. திருவாரூரிலிருந்து பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. கோவிலுடைய இனி சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலினுடைய விசேஷ அம்சம் எது பார்த்தீங்கன்னா, சிவனுடைய கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளிக்கிறாரு. சிவ தரிசனத்தால மகிழ்ந்த பிரம்மதேவனும் இந்த தலத்துக்கு வந்து சிவனுக்கு ஒன்றும் அம்பிகைக்கு ஒன்றுமாக தனித்தனி சன்னதிகளை அமைத்திருக்காராம். அது மட்டுமா, அம்பிகையினுடைய சன்னதிக்கு எதிரில் பார்த்தோம்னா அமிர்த புஷ்கரணியை உண்டாக்கியும் அந்த தீர்த்தத்தை கொண்டுதான் தினமுமே சுவாமிக்கு அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து 6 கால பூஜைகளும் நடத்தி வழிபட்டு வந்திருக்காரு. பின்னர் தான் சித்திரை மாதம் சிவாச்சாரியார்களை கொண்டு சிறப்பு பூஜை செய்த பிறகு பிரம்மலோகம் சென்றடைவதாக தல புராணத்தில் சொல்லியிருக்காங்க. தலம் பார்த்தீங்கன்னா தவம் புரிவதற்கு ஏற்ற தலனை நினைத்து அகத்தியரும் வாமதேவர், கசிபர், அக்தியர், பரத்வஜர், கௌதமர், விஸ்வாமித்திரர், ஜமதக்கினி, வசிட்டர் ஆகிய 9 முனிவர்களும் இங்கே தனித்தனியாக தீர்த்தம் உருவாக்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சயுஜ பதவி வேண்டி 1000 ஆண்டுகளாக தவம் இருந்திருக்காங்களாம். அவர்களுடைய தவத்தினால மகிழ்ந்த சிவபெருமானு இங்கு வந்து அவர்கள் முன்னாடி தோன்றி ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்காரா. மேலும் பார்த்தோம்னா அவர்களுக்கு பிறவா நிலையை தந்திருக்காரு, முத்தியும் அளித்திருக்காராம். அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க தான் சித்ரா பௌர்ணமியில இங்கு வந்து நவ தீர்த்தங்களை நீராடி தன்மை தரிசிக்கும் அன்பர்களுக்குமே பிறவா வரம் அருள்வதாக சந்திர சூடாமணி தாண்டவராக இங்கு அருள் பாலிக்கிறார் நடராஜ பெருமாளும். சமயத்துல பார்த்தோம்னா தாருக வனத்துல தங்கியிருந்த முனிவர்கள் தான் தாங்கள் செய்யும் யாகங்களை தான் பலனை ஏற்பதால தான் சிவனுக்கே சக்தி ஏற்பட்டு உலகை காப்பதாக ஆணவம் கொண்டு இருந்தாங்களாம். அவர்களுக்கு புத்தி கற்பிக்க தான் இறைவனும் பிச்சாண்டனாக உலகமே வியக்கும் பேரழகோடு அங்கு வந்திருக்காரு. அவர்களின் பிச்சாண்டனாக மாறுவேடத்துல வந்த அந்த சுந்தரனை பார்த்தாங்க. தன்னிலை மறந்து ஆடைகள் அவிழ அவர் பின்னால் சென்றாங்களாம். அந்நேரத்துல தான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. தங்கள் மனைவியரை விட அழகில சிறந்த அப்பெண்ணில பின்னால முனிவர்கள் சென்றிருக்காங்க. சற்று நேரத்திலே தங்கள் நிலை உணர்ந்து தங்களை இக்கதிக்கு ஆளாக்கி அவர்களை அழிக்கவே மந்திர சக்தியால உருவான யானை ஒன்றை ஏவிருக்காங்க முனிவர்களுமே. சிவன் அந்த யானையை கொன்று அதன் தோலை உரித்து ஆடையாக அணித்தாராம். இதனால தான் அவரை பார்த்தோம்னா இந்த கோவிலில் கஜசம்ஹார மூர்த்தி என்ற பெயரில் காட்சியளிக்கிறாரு. முனிவர்களுடைய தங்கள் ஆணவம் நீக்க பெற்றிருக்காங்க. இங்கு பார்த்தோம்னா தீர்த்த விடங்கர் எனும் சக்தி வாய்ந்த மரகத லிங்கம் அமைஞ்சிருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அருகில மைய பகுதியில் தேரோடும் 4 வீதிகளோட உயர்ந்த மதில் சுவர்களோட அமைந்துள்ளது தான் பிறவி மருதீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குது. மேற்கு நோக்கிய திருவாயிலை உடைய இந்த கோயில் பார்த்தோம்னா உள்ள 2 திருச்சுற்றுகள் அமைந்ததாக இருக்குது. கோயிலில் வடபக்கமாக கிழக்கு நோக்கிய திருவாயிலுடன் பெரிய நாயகி அம்பாள் சன்னதி அமைச்சிருக்காங்க. தன்னை தரிசனம் செய்பவர்களுடைய பிணிகளையும் துன்பத்தையும் போகுவதில் வடமொழியில பவோபஷ்ணஸ்வரர் என்றும் தமிழில் பார்த்தோம்னா பிறவி மருதீஸ்வரர் என்று சிவபெருமான் இந்த கோயிலில் அழைக்கப்படுறாரு. வில்வாராயம் என அழைக்கப்படும் இந்த சோஸ்திரம் பிரம்ம தேவர்களாலும் நாரதாதி முனிசிஷ்டர்களாலுமே பூஜிக்கப்பட்டிருக்குது. சிவலிங்க பிரதிஷ்டை செய்ததில் பார்த்தோம்னா 9 தீர்த்தங்களை பிரசித்தி பெற்றதால நவ தீர்த்தம்னு அழைச்சிருக்காங்க. பிரம்மதேவரும் இந்த தல பகுதிக்கு வந்து பிரம்ம தீர்த்தம் என்ற தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு. பூஜை செய்த போது வில்வ மரத்தடியில தான் சிவபெருமான ஜோதிலிங்கமாக காட்சியளித்திருக்காங்களாம். அப்போதுதான் தனக்கு காட்சியளித்தது போலதான் உண்மை வணங்குவங்களுக்கும் மேற்கு நோக்கி நீங்க இங்கே இருந்து சர்வ நலங்களையும் தந்தரலனோ என்று சிவபெருமான பிரம்மதேவரும் வேண்டியிருக்காரு. இந்த தலத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மபுரினும் பெயரிட்டு இங்குள்ள தீர்த்தத்தை சன செய்பவங்களுக்கு நோய்கள் தீர்ந்து எல்லா நன்மைகளும் உண்டாகணும் கூறியிருக்காங்க. ஜோதிமயமான லிங்கத்துல சிவபெருமான் மறைந்ததாக வரலாற்றுல தெரிஞ்சு கொள்ளலாம். கோவிலில் இருக்க கஜ சம்ஹார மூர்த்தியினுடைய அமைப்பை எப்படி வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா,
கோயில் உள்ள இந்த சிலையில் யானையை இரண்டாக பிளந்தும் யானையினுடைய தலையில் காலையில் மிதித்து கொண்டும் உடலை போர்வையாக போர்த்தி கொண்டும் இருப்பது போல் அமைச்சிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.